ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வரில் 2026 எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்கு கரெக்டாக இருக்கும், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்கு கரெக்டாக இருக்கும், எப்படிலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் அதிக லாபத்தை எடுக்கிறதுக்காக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். கோல்டு என்றைக்குமே ஒரு சேஃபான அசெட் தான். எப்போவுமே கோல்டை எப்படி சொல்லுவாங்க, சேஃப் ஹெவன் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அந்த நேரத்தில் கோல்டோட ரேட்டுமே அதிகமாகும். அந்த மாதிரி எக்கனாமிக் அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்துலலாம் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கோல்டோட ரேட் இப்போ லாங் ரன்னுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளுக்கு நீங்கள் லாங் டேர்ம் வெல்த்தாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா என்றைக்குமே கோல்டு பெருசாக வீழ்ச்சி அடையாது. எப்படி சொல்லணும்னா, ஒரு சவரனுக்கு இப்போ தான் இந்த ஒரு வருஷம் தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு. இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா எப்போவுமே அதாவது இன்க்ரீஸ் மட்டும் தான் இருக்குது, அவ்வளோ டிக்ரீஸ் ஆனது கிடையாது. டிக்ரீஸ் ஆனாலும் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா ஒரு கிராமுக்கு குறையலாம் மேக்ஸிமம் சொல்கிறது. அதுக்கு மேலே குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் கவர்மெண்ட்டோட பேக்கப் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருந்தாலுமே தங்கத்துக்கு கவர்மெண்ட்டே ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கோல்டு சோவர்ஜின் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது தங்க பத்திரங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னா அதை நம்ம லீகலாக நம்ம கவர்மெண்ட்டே ஆத்தரைஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி கோல்டு என்றைக்குமே ஒரு சேஃபான அசட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஓகே, இது சேஃபான அசட்டுன்னு சொல்கிறீங்க, யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க் இன்வெஸ்டர். அதாவது ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றவங்க யாருன்னா, கொஞ்ச நாளைக்கு என்னோட பணத்தை ஒரு இதில் போட போகிறேன், ரொம்ப நாளைக்கு எனக்கு அதில் இருக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே ரொம்ப நாளுன்றது அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது தான் இன்வெஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, முதலீட்டாளர்கள் அப்படின்னு. லோ ரிஸ்க்காக இருக்கணும், நான் ஒரு பணத்தை போடுறேன் 3-4 வருஷம் அதில் இருக்கணும், லோ ரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் லாங் டேர்மாக போடுறேன், இப்போ 5 வருஷத்துக்கு மேலெலாம் நான் போடுறேன், அப்போ எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், 5 வருஷத்துக்கு மேலே தான் நான் அதை எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த கோல்டை யூஸ் பண்ணலாம். அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணுறவங்க, இப்போ இதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு ஆனாலும் எனக்கு ஒரு பணம் பெருங்கிட்டே இருக்கணும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கோல்டுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ சில்வருக்கு என்ன அப்படின்னா அதுவும் பார்த்துடலாம். சில்வர் என்றைக்குமே ஹையான ஒரு க்ரோத் கொடுக்கும், அதே டைமில் ஹையான ரிஸ்க்கும் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னாவே நமக்கு தெரியும், சில்வர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி இருக்குது, 425 ரூபா வரையும் போயிருக்கு, அப்புறம் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹையான க்ரோத் இருக்குது அதில். அதாவது சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே நஷ்டம் அடைஞ்சவங்க கிடையாது, எல்லாருமே லாபம் அடைஞ்சவங்களும் கிடையாது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும். அப்போ யாரால் லாங் டேர்ம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாவே லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்த்துட்டு நம்ம சில்வருக்குள்ளே வரோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹை ரிஸ்கில் தான் முடியும். அதுதான் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஹையான க்ரோத் இருக்கும், அதே டைம் ஹையான ரிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா இப்போ 425 போயிட்டு இன்றைக்கி 290 விற்கிது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சில்வரை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெத்தட், அது இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னால் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆகுனா வாயில் வர்றது ஈவியில் போட்டிருக்காங்க, ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, செமிகண்டக்டர், சோலார் பேனல்ஸ் எல்லாத்துக்கும் சில்வர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் ப்ரைஸ் எப்பவுமே கோல்டை விட ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும், ப்ராஃபிட்டும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் விழுந்தாலும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும். சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இனிமேட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் சில்வர் பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் 1 கிலோ வாங்கி அதை விற்றுருக்கேன். அப்போ எனக்கு என்னென்னலாம் அனுபவம் கிடச்சிதுன்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 425 வாங்கினவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சில்வர் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நம்ம சேனலில். ஓகே, இப்போது சில்வரில் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, யார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங்கான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன், அப்போ நான் சில்வரை சூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஒரு 3லேருந்து 5 வருஷம் வரையும் நான் ஹோல்டு பண்ணுவேன், அந்த டைம்குள்ளே ட்ரேடு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக சில்வரை சூஸ் பண்ணலாம். மாடரேட்டான ரிஸ்க் எடுப்பேன், நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன்னு கிடையாது, எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் சில்வரை சூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வரோட ஒப்பீனியன் இதுதான். ஆனால் என்ன பெஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ பெஸ்ட்டானது எது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். 2026க்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பெஸ்ட்டு தான்.
ஓகேவா? இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டியா அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்பாங்க. அதனால நானே கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா, சேஃப் அண்ட் ஸ்டெடியாக உங்களோட க்ரோத் இருக்கணும். அதாவது எனக்கு வந்து நான் போட்ட காசு எனக்கு ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஆனால் அதில் ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது உடனடியாக எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, லாங் டேர்ம்க்கு எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஸ்லைட்லி ஹையர் ரிட்டன்ஷியல், அதாவது ஹையரான ரிட்டர்ன் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி கம்மியாலாம் எனக்கு ஆகக்கூடாது, பயங்கரமாக எனக்கு அதிகமாக வேணும், நான் ரிஸ்க்கும் பயங்கரமாக எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றவங்க வந்துட்டு சில்வரை கண்டிப்பாக ஆப்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்து நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். எப்படி நம்ம இல்லை எனக்கு ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து ஸ்டெடியான ஒரு பணமும் வேணும், அது மாதிரி எனக்கு ஹையான அமௌண்ட்டும் வேணும், ரிஸ்க்கும் எடுப்பேன், ஒரு பக்கம் ரிஸ்க் எடுப்பேன், ஒரு பக்கம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும். பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா 70% நீங்கள் கோல்டில் போடுங்க, 30% சில்வரில் போடுங்க. இதுதான் வந்து ஒரு பேலன்ஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? 70% 30%ன்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அது ஈஸியாக புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10,000 வச்சுருக்கீங்க கையில், 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதில் 7,000 நீங்கள் கோல்டில் போடுங்க, 3,000 நீங்கள் சில்வரில் போடுங்க. அப்போ இந்த 7,000ன்றது உங்களுக்கு ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனாலும் இதில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம், கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நம்ம ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 70-30 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு வந்து இப்போ சில்வர் குறைஞ்சாலும் கோல்டு கை கொடுக்கும், கோல்டு வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஏறினாலும் சில்வர் ஒரு பக்கம் கை கொடுக்கும். ஸோ ரெண்டுமே அப்படி பேலன்ஸாக ஆக்கிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் இப்போ ஒரு பிகினர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இந்த கோல்டு சில்வர்லேயும் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் வாங்க வேண்டாம் கோல்டு அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டோட நீடு இல்லை அப்படின்னும் போது, இப்போ ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இல்லை ஒரு வேலைக்கு போகிற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து கோல்டு நான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக மட்டும் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம் போக வேண்டாம். இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், ஏற்கனவே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணவங்களுக்கு, இல்லை இந்த மாதிரி எனக்கே வந்து கல்யாணத்துக்கு வேணும் அந்த மாதிரி, இல்லை அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜுவல்லரி ஃபார்ம் போகலாம். அதெல்லாம் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ETF, அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்க வேண்டாம், ETFாக வாங்கலாம். அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் என்னென்னா கோல்டு ETF, சோவர்ஜின் பாண்ட்ஸு, டிஜிட்டல் கோல்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கலாம். இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அண்ட் சில்வரில் வாங்குறதுக்கு கூட நான் வந்து நீங்கள் சில்வர் பார்ஸ் வாங்குறதுனால எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சில்வர் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு சில்வர் ETF பற்றி ஐடியாவே கிடையாது, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் கையில் வாங்குறதா நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சில்வர் பார்ஸ் வந்து போகலாம். இல்லைனா சில்வர் ETFும் பெஸ்ட்டானதான். ஒரு பிகினரான இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இதை விட ஒரு சூப்பரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி SIP மாதிரி போடலாம். இப்போ ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட லம்சம்னா ஒட்டுமொத்தமாக இருக்க அமௌண்ட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறதுக்கு பெட்ரு. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாலும் லாஸ் ஆனாலும் ஒரு லாங் டேர்ம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இப்போ நானே வந்து ஏன் லாஸ் அடைஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை மொத்தமாக கொண்டு போய் போட்டு எனக்கு ஒரு பேக்கப்பே ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்காமல் இருந்தனால மட்டும்தான் அதை போய் விற்கிற மாதிரி ஆச்சு சில்வரை. ஸோ விற்று எனக்கு வந்து அதை பெருசாக லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ திரும்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அதை SIPன்றது மந்த்லி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம், அந்த மாதிரி நீங்கள் போகலாம். நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 5,000 இருக்குது அப்படின்னா 3,000 கோல்டு SIPயில் போடுங்க, 1,000 2,000 நீங்கள் சில்வர் SIPயில் போடுங்க. ஆனால் ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பண்ணணும். நான் இன்றைக்கி கட்டிட்டேன், இந்த மாதம் கட்டிட்டேன், இன்னும் 2 மாதம் கழிச்சு கட்டலாம் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு டிசிப்ளினாக நம்ம அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ லம்சமாக நீங்கள் பண்ணாமல் மந்த்லி SIP மெத்தடில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கூட ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மாதம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் வெள்ளி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல பிளானா, இல்லை நானும் சேல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்து மந்த்லி பண்ணுங்கள். ஏன்னா சில்வரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது நல்லதான். மேக்ஸிமம் நான் என்ன சொல்லணும்னா ஒருத்தவங்க வந்து 1 or 2 kgs வரையும் ஹோல்டு பண்ணால் ஓகே தான் சில்வர். அதுக்கு மேலே சில்வரில் போகணும் அப்படின்றது உங்களோட விருப்பம். பட் என்னோட சஜஷன் என்ன, ஒரு கிலோலேருந்து 2 கிலோ வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். மந்த்லி போடுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் போடலாம் அப்படின்னா இந்த லிமிட் வரையும் வச்சுக்கலாம்.
யோசிக்கலாம். ஒரு சிம்பிளான பிளான் நான் வந்து சொல்கிறேன். 2026க்கு உங்களோட ஏஜ் வந்து 20லேருந்து 30 வயசு வரை இருக்குன்னா நீங்கள் 60% கோல்டில் போடுங்க, 40% சில்வரில் போடுங்க. இதுவே உங்களோட ஏஜ் வந்து 30 வயசுலேருந்து 45 வயசு வரை இருக்குன்னா 70% நீங்கள் கோல்டில் போடுங்க, 30% சில்வரில் போடுங்க. இதுவே உங்களோட வயசு 45க்கு மேலே இருக்குது அப்படின்னா 80% கோல்டில் போடுங்க, 20% சில்வரில் போடுங்க. ஏன்னா சில்வருன்றது ஹை ரிஸ்க்கு. 45 ஏஜுக்கு மேலே நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும். மோசமாக இருக்குன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஹெல்த் ஸ்டேட் அந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறது வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்களே ஒரு யங் இன்வெஸ்டர்ஸாக இருக்கும்போதே எங்களுக்கு இந்த சில்வரெலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிபி வந்து அந்த அளவுக்கு ஆகுது. ஐயோ என்ன நம்ம காசெல்லாம் போயிடுமோ. ஸோ நம்ம இதெல்லாம் போட்டோன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நம்மளே வந்து ஹசார்ட் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிளான் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு க்ரோத் பார்க்குறீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த லக்கி ட்ரா அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குது, நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன், எனக்கு ஹை ஆகும்போது நான் விற்றுருவேன், ஆனால் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க சில்வரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு தான் ஒரு பேலன்ஸ்டான க்ரோத் வந்து கிடைக்கும். கோல்டுன்றது ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப், அதாவது ஒரு ஏற்றத்தோடவே இருக்கக்கூடிய ஒரு லைஃப். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதை 70-30 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.